ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் கவனிப்பதற்காகவும் இதனுடைய அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நாம் கற்றுக்கொண்டவைகளை அபியாசப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுதினமும் உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் பலன் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதிய கடிதத்தின் முடிவுரையாக சொல்லப்பட்ட 2 கருத்துக்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, அருட்பணியை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய அந்த அதிகாரத்தின் கடைசியிலே வேண்டுதலாக அதை வைக்கின்றார். ரோமர்களின் கடிதம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அறியப்படாதோர் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று புறப்பட்டு சென்ற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதுகின்றார். 1 தெசலோனிக்கேயர்களின் கடிதம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவர் எழுதுகின்றார். அப்படியானால் திருச்சபை கூடி வரும்போது அனுப்பப்பட்டிருக்கின்ற ஊழியர்களுக்காக, ஆண்டவரை குறித்து அறிந்திராத மக்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியத்திற்காக, மக்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது. திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனையும் காணேன் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கின்றார். மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கின்ற மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேடுதலில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற அநேக இளைஞர்கள் தேவை, திருச்சபையின் விசுவாசிகள் தேவையாக இருக்கின்றது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற குறைவுகளையும் மாற்றி போடுகின்றார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். தன்னுடைய நண்பர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது 2 நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். ஒன்று, அவனுடைய நண்பர்கள் அழிவில இருந்து விடுவிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். யோபுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகின்றது. பாவ பிடியிலே இருக்கின்றவர்கள், இன்னும் வெளி வர முடியாத பாவத்திலே தவித்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மற்ற மனிதர்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, மாம்ச கிரியைகளில் இருந்து வெளிவர முடியும். கலாத்தியர்களின் கடிதம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவை யாவன என்று சொல்லி ஒரு அட்டவணையை அவர் சொல்லுகின்றார். கோபம் இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, எரிச்சல் இருக்கின்றது, விபச்சாரம் இருக்கின்றது, இச்சைகள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை கோபத்தின் பிடியிலேயே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பொறாமை இன்னும் உங்களை விட்டு மாறவில்லை என்றால், அறியப்படாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற ஊழியத்திற்காகவும், அனுப்பப்பட்டிருக்கின்ற ஊழியர்களுக்காகவும், அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கும் போது நாம் விடுபட முடியாத இந்த மாம்சத்தின் கிரியைகளிலே இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றார். ஏற்கனவே நான் சொன்னது போல இப்படி செய்கின்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியானால் கவனமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அழிகின்ற மனிதர்களுக்காக, நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்கும்போது நம்முடைய நிலையை ஆண்டவர் மாற்றி அமைக்கின்றார். ஆக பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது என்ன எழுதுகின்றார்? ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் என்று எழுதுகின்றார். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள்,
என்று தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதத்திலே தெசலோனிக்கே திருச்சபைக்கு அவர் கடிதம் எழுதுகின்றார். ஆக அவருக்கே அப்படிப்பட்ட ஜெப விண்ணப்ப தேவை இருக்குமானால் நிச்சயமாக இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் இந்த ஜெப தேவை அவசியமாக இருக்கின்றது. ஊழியர்கள் திருச்சபைக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது உண்மைதான். சாமுவேல் திருச்சபையாரை பார்த்து அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனாவேன் என்று சொல்லுகிறார். ஆக போதகர்கள், ஊழியர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய திருச்சபைக்காக, தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நிச்சயமாக ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அருட்பணியாளர்களாக புறப்பட்டு சென்றிருக்கின்றவர்கள் ஊழியர்களுக்காக திருச்சபை ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றது. பவுலடியார் சொல்லும் போது அழகாக ஒவ்வொரு கடிதத்திலேயும் அவர் எழுதி கொண்டே வருகின்றார். தன்னால் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளுக்கு அவர் கடிதம் எழுதும் போதும், தேவனுக்கு நேராக தன்னால் வழிநடத்தப்பட்ட தனி மனிதர்களுக்கு கடிதம் எழுதும் போதும், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். கொலோசியருக்கு எழுதின கடிதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் எழுதுகின்றார், எனக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். திறந்த வாசலை தேவன் எனக்கு தர வேண்டும் என்பதற்காக, அருட்பணிக்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக, நற்செய்திக்காக ஆண்டவர் எனக்கு திறந்த வாசலை நான் செல்லுகின்ற இடமெல்லாம் தர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று எழுதுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஏனென்றால் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அருட்பணியாளர்களுக்கு திறந்த வாசலை தேவன் தர வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கின்றார். நாம் இங்கிருந்து ஏறெடுக்கின்ற ஜெபத்தை அவர் கேட்டு தூர தேசத்தில், வெளி மாநிலங்களிலே, வெளி தேசங்களிலே தேவனுடைய பணியை தனியாக செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திறந்த வாசலை ஆண்டவர் அருள் செய்கின்றார். ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அங்கு இருக்கின்ற தலைவருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். அங்கு இருக்கின்றவர்கள் ஒரு திறந்த மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக திறந்த வாசலை தேவன் தர வேண்டும் என்பதற்காக எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர் எழுதுகின்றார். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல, தைரியமாக நான் வாய் திறந்து சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு நாவன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள் என்று எழுதுகின்றார். தைரியமாக பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்வின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எருசலேமுக்குள்ளாக சென்றபோது அனைத்து மக்களுக்கு முன்பாக ஆண்டவரை குறித்து பேசினான் என்று நாம் 21வது அதிகாரம் துவங்கி நாம் வாசித்து பார்ப்போமானால் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அந்த வேத பாரகர்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவரை குறித்து பேசினான். அத்தனை பட்டணத்திலே அறிவாளிகளின் மையத்திலே ஆண்டவரை குறித்து பேசினான். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவரை குறித்து பேசினான். ரோம பட்டணத்திலே அங்கிருந்த அதிகாரிகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை குறித்து அவன் பேசினான். எல்லா மனிதர்கள் மத்தியிலேயும் ஆண்டவரை குறித்து பேசினான். அதற்கு ஆண்டவர் கொடுத்த தைரியம் இருக்கிறதே, அது மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் இந்த தைரியத்தை கொடுக்கின்றார். நான் அறிந்த அநேக ஊழியர்கள் பெரிய தைரியசாலிகள் என்று சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவரை வீட்டிலே சென்று பார்க்க வேண்டுமானால் தனியாக தன்னுடைய அறையிலே அமர்ந்திருப்பார். அவரை சென்று மேலே மாடியில் இருக்கும் அவருடைய ரூம், அவரை பார்க்கணுன்னா மேலே போய் தான் அவரை பார்க்க முடியும். ரொம்ப அமைதியான சகோதரன். வெளியே அதிகமாக அவரை பார்க்க முடியாது, கூட்டங்களிலே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு முறை இந்த கூடுகையிலே வந்து பங்கெடுத்தார். இளைஞர்களுடைய கூடுகையிலே பங்கெடுத்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அருட்பணியாளராக ஆண்டவரை குறித்து அறிந்திராத மக்கள் மத்தியிலே இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு சென்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சகோதரன், இளைஞன், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள சகோதரன். ஆனால் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரை குறித்து அறிந்திராத பகுதிகளிலே ஆண்டவரை அறிவிப்பதற்காக புறப்பட்டு சென்று ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது? ஆண்டவர் கொடுத்த தைரியம்.
பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்த தைரியம், செயல்படும் மனிதனாக அவரை மாற்றிவிட்டார். ஆக தைரியமாக நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு நாவன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தைரியம் மட்டும் இல்ல, அந்த நாவன்மையை கொடுக்க வேண்டும், நல்ல சொற்களை கொடுக்க வேண்டும், மொழிஞானத்தை கொடுக்க வேண்டும். செல்லுகின்ற இடத்துல இவர் பேசுகின்ற மொழியிலே பேசுகின்றவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய தேசத்துக்குள்ளாக வந்த மனிதர்கள் யாருக்கும் தமிழும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, வங்காள மொழியும் தெரியாது, மராட்டி மொழியும் தெரியாது. ஆனால் வந்தவர்கள் எல்லாருமே இங்கே வந்ததற்கு பிறகு அதில் புலமைத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. இது ஜெபிப்பதனால் கிடைக்கின்ற விளைவாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த ஊழியர்களானாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் கால்டுவெல் அவர்கள் இது செம்மொழி என்று முதலாவது சொன்னது அவர்தான். எங்கோ ஒரு தேசத்திலே இருந்து வந்து இந்த தேசத்தின் மொழியை கற்று ஆண்டவரை சொன்னது மட்டுமல்ல, இந்த மொழியை மெருகூட்டி இருக்கின்றார். ஆக நாவன்மையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு கூட்ட மக்கள், அறியப்படாத மக்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியத்திற்காக ஜெபிக்கும் போது அருட்பணியாளர்களாக ஆண்டவருடைய அன்பை அறிவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு தைரியம் மட்டுமல்ல, நாவன்மையும் ஆண்டவர் அருள் செய்கின்றார். தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அங்கே இருக்கின்ற மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக ஜெபியுங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11வது வசனத்துல அங்க இருக்கின்ற மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், கிராம தலைவர்கள், ஒருவேளை இவருடைய கண்களிலே தயவு கிடைத்தால் மட்டும்தான் ஊழியத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதனால் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அருட்பணியாளர்களுக்கு, அங்கே வாழுகின்ற மனிதர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படிப்பட்ட ஜெப தேவை இருக்குமானால் நிச்சயமாக இன்றைக்கு இந்த தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் நற்செய்தியாளராக புறப்பட்டு சென்றிருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இந்த தயவு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய ஊழியர்களானாலும் சரி, வெளிதேசத்திலிருந்து இங்கே வந்த ஊழியர்களானாலும் சரி, இங்கிருந்து வெளிதேசங்களுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்களானாலும் சரி, காப்பாற்றப்பட்டதெல்லாமே சில மனிதருடைய கண்களிலே கிடைத்த தயவினால்தான். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். பல நேரங்களிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவனை காப்பாற்றி இருக்கின்றார்கள். இதை நாம் அவருடைய ஊழியத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அதிகாரத்தில் இருந்தவர்கள், ரோம அதிகாரத்தில் இருந்தவர்கள் பவுல் அப்போஸ்தலனை காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஆக அவருடைய கண்களிலே தயவு கிடைத்ததனால் காப்பாற்றப்பட்டான். அதே விதமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கே இருக்கின்ற பெரிய மனிதருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, துர்க்குணராகிய பொல்லாத மனிதருடைய கைகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். பொல்லாத மனிதர்கள், தாக்குதலை நடத்துகின்றவர்கள், அருட்பணியை நிறைவேற்றும் போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இவர்களை பலவந்தப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும், தாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி வருகின்றவர்கள். அப்படி திட்டமிட்டு வருகின்றார்களே, அவருடைய கைகளிலே நம்முடைய ஊழியர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அருட்பணியாளர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பொல்லாத மனிதனுடைய கைகளிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக ஊழியர்கள் சொல்லுகின்ற சாட்சிகளிலே இதுவும் ஒன்று. பல விதங்களிலே தேவன் எங்களை அற்புதமாக பாதுகாத்தார் என்று சொல்லுவார்கள். கடைசியாக இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர்கள் என்ற கடிதம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தில், நாங்கள் யோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நல் மனசாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி எழுதுகின்றார். யோக்கியமாக நல் மனசாட்சி உள்ளவர்களாக வாழ்வதற்கு, அப்படி அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு, ஒரு மாதிரியாக இருப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட தேசத்தில் பலவிதமான அசுத்தமான பழக்க வழக்கமுள்ள மக்கள் கூட்டத்தின் மத்தியில் ஊழியர்கள் பணியாற்றுவதனால், அருட்பணியாளர்கள் பணியாற்றுவதனால இவர்கள் வைக்கின்ற மாதிரி தான் அந்த திருச்சபை பின்பற்றும். இவர்கள் எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக வாழுகின்றார்களோ,
எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வைத்து ஒரு மாதிரியை காண்பிக்கின்றார்களோ அதே விதத்திலே தான் உருவாக்கப்படுகின்ற திருச்சபையும் இருக்கும் என்பதனால பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றார், நான் கூர்மையான மனசாட்சி உள்ளவனாக யோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். வீழ்ச்சியை சந்திப்பார் என்றால், ஆவிக்குரிய வீழ்ச்சியை சந்திப்பார் என்றால், இல்லை என்றால் பாவத்திலே ஒரு ஊழியர் வீழ்ந்து விடுவார் என்றால் திருச்சபை சேதமாகி போகும், அவனுடைய சரீரம் சேதமாகி போகும் என்பதனாலே ஊழியத்தை முன்னெடுத்து செல்லுகின்றவர்கள் தன்னால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபைக்கு ஒரு மாதிரியாக வாழ்வதற்கு, நல் மனசாட்சி உள்ளவர்களாக யோக்கியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். ஆக நாம் ஜெபித்தால் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்வார்கள். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் எழுதும்போது, கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் விசுவாசத்திலே, அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பிலே, அவரோடு கொண்டிருக்கின்ற உறவிலே, ஜெபிப்பதில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். என்னுடைய கிராமம் ஒரு மேற்கு மலைத்தொடரின் அடிவாரத்தில் அருகில் இருக்கின்றது. அந்த நாட்களிலே ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கிராமங்களில் இருந்து மலைக்குள்ளாக செல்வார்கள். சென்று தேன் எடுப்பதற்காக செல்வார்கள். மலன் தேன் என்று சொல்வார்கள். மலன் தேன் எடுப்பதற்காக அவர்கள் மலைக்குள்ள செல்வாங்க. ஒரு குழுவினராக செல்வார்கள். தனியாக சென்று மலையில் போய் தேன் எடுக்க முடியாது என்பதனாலே குழுவாக செல்வார்கள். இந்த தேன் தாடைகள் எங்கே கட்டியிருக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடித்து அதை எடுப்பார்கள். பொதுவாகவே மலன் தேன் பெரிய பாறைகளின் அடிவாரத்திலே பெரும் தாடைகளாக கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும். இவர்கள் செல்லுகின்றவர்கள் அதை பார்த்த உடனே கீழே காய்ந்த இலைகள், பச்சை இலைகளை போட்டு தீ வைத்து கொளுத்தி புகையை உண்டாக்குவாங்க. இந்த புகை மேலே போய் பட்ட உடனே இந்த தேன் தாடைகளில் இருக்கின்ற தேனீக்கள்லாம் கலைந்து ஓட ஆரம்பிக்கும். இப்போ 2 பேர் மலையின் உச்சிக்கு செல்வார்கள். இந்த பாறைக்கு மேலாக மிகவும் சிரமப்பட்டு மேலே ஏறி செல்வார்கள். ஒரு பெரிய கயிறு கொண்டு செல்வார்கள். வடத்தை கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு சென்று ஒரு பெரிய மரத்தில் கட்டிவிட்டு ஒருவர் அந்த கயிறின் வழியாக கீழே இறங்குவார். இப்போ கையில் ஒரு நீள கம்பு வச்சுருப்பாங்க. தாடைக்கு அருகில் வந்தவுடனே இந்த கையில் வைத்திருக்கின்ற கம்பை வைத்து தாடையை குத்தி கீழே தள்ளுவார்கள். அப்படி கீழே நிற்கிறவங்க சாக்கை வச்சு அதை பிடிச்சிடுவாங்க. இப்போது மேலே 2 பேர் ஏறிட்டு போகிறாங்க. ஒருவர் அந்த கயிறை பிடித்து கொண்டு தாடையை தள்ளுவதற்காக, அதை குத்தி தள்ளுவதற்காக கீழே இறங்கி வருவார். இன்னொருவர் கயிறு கட்டி இருக்கின்ற இடத்துல காவலாக அமர்ந்திருப்பார். ஏன்னா அந்த கயிறு அருந்து விழுந்துட்டா, அவிழ்ந்து விழுந்துட்டா, கீழே வந்து விழுந்தாருன்னா அதுக்கு பிறகு அவரை எடுக்க முடியாது, செதஞ்சு போயிடுவார். ரொம்ப ஹைட்டில் இருக்கும், ரொம்ப உயரமான இடத்துல இருக்கும் என்பதனால ரொம்ப கவனமாக கையாளுவார்கள். ஆக மரத்தில் அந்த கயிறின் ஒரு முனையை கட்டியிருப்பது மட்டும் இல்லை, கயிறை பிடித்து கொண்டே இருப்பார். இப்போ தேன் எடுக்க கீழே இறங்கி வராரு. அவர் வேற யாரையும் மேலே வைக்கிறதில்லை. தன்னுடைய சகோதரர்களையோ தன்னுடைய உடன் பிறந்தவர்களையோ கூட மேலே வைக்க மாட்டாங்க. யாரை வைப்பாங்க அப்படின்னா தன்னுடைய மைத்துனரை தான் மேலே வைப்பாங்க. மனைவியின் சகோதரனை தான் மேலே வைப்பாங்க. ஏன்னா கீழே தேன் எடுக்க போயிருக்கிறது தன்னுடைய அத்தா. கயிறு அத்துட்டுன்னா தங்கச்சியினுடைய தாலி அத்து போகும் என்பதனால அந்த கயிறில் கவனமாக பிடித்திருப்பார். அதை அருந்து போய்விடக்கூடாது, அவிழ்ந்து விடக்கூடாது என்பதனால தன்னுடைய அத்தா மேலே வர்ற வரைக்கும் அந்த கயிறையே பிடிச்சிட்டு இருப்பார். அதே விதமாக ஜெபம் என்ற கயிறை, அதனுடைய ஒரு முனையை பிடித்து கொண்டு தேன் போல ஆத்துமாக்களை கொள்ளையாடுவதற்காக சென்றிருக்கின்றார். அந்த கயிறின் மறுமுனை, ஜெபத்தின் மறுமுனையை பிடித்திருப்பது யாருன்னா திருச்சபையாகிய நீங்கள் தான். உங்களை நம்பிதான் அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு சென்றிருக்கிறார். ஜெபம் என்ற கயிறை அருட்பணியாளர் விட்டுவிட்டாலும் அவருக்கு ஆபத்து. ஜெபம் என்ற கயிறை திருச்சபை விட்டுவிட்டாலும் அந்த அருட்பணியாளருக்கு ஆபத்து. அந்த மிக முக்கியமான பொறுப்பில் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார்.
அனுப்பப்பட்டிருக்கின்ற ஊழியர்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஜெபிப்பேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. அருட்பணியாளர்களுக்காக அனுதினமும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்திட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவை அறிந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பாக்கியத்தையும் பவுலப்போஸ்தலன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் அர்த்தமுள்ள ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்பதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.